இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராகி மாவை வச்சு கைப்பிடி கொழுக்கட்டை செய்ய போறோம். ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில் நம்ம ராகி மாவு வாங்குவோம்ல, அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எந்த கிளாஸ்ல ராகி மாவு எடுத்தேனோ அதே கிளாஸ்ல தான் நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். சேம் அளவா தான் இருக்கணும். ராகி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். நான் 2 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். இப்போ இது தண்ணி வந்து கொதிக்கட்டும். வெயிட் லாஸ்னால நம்ம வந்து இந்துப்பு தான்ப்பா கட்டாயம் சேர்க்கணும். இந்துப்பு இல்லைன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம வந்து மாவை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும்ப்பா. பண்ணிட்டு அடுத்த போட்டு அப்படியே நல்லா கிண்டணும். அந்த சூட்லயே அப்படியே கிண்டணும். இப்போ நல்லா இதாகி வச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்லோவில் இருந்த கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம ஆற விடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம பிசைமேத கொஞ்சம் மாவு வந்து நமக்கு ஒட்டும் கையில். அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்குருவோம். இப்படி தொட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம இதை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக ஒரு 10 வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பூராத்தையும் நம்ம எடுத்து இந்த மாவில் பிசைவோம். இதோட சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. எல்லாம் ஒன்று போல் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கையில் மாவு விட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவை வந்து இப்போ நம்ம இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது வந்து கைப்பிடி கொழுக்கட்டைன்னுவாங்க. அவ்வளோதான். இதை வந்து இதில் இட்லி தட்டில் வச்சுருங்க. ஒரு ஆள் 3 கொழுக்கட்டை சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லாத்தையும் நான் கைப்பிடி கொழுக்கட்டை செஞ்சு இப்போ நான் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இதை தூக்கி நம்ம இட்லி சட்டியில் வேக வைப்போம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வேக வச்சோம் இல்லையாப்பா, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுப்பா. இதை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுப்பா. ஆறின விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கோம். இப்போ ராகியை வந்து நம்ம வாரத்துக்கு 3 நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இடுப்பு வலி வராது, முட்டை வலி வராது. இதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு இப்படி கைப்பிடி கொழுக்கட்டை, ரொட்டி இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.